இது கோதுமை மாவு, இது ரவை, இது சீனி, இது வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தை உரித்து அதில் போடணும். போட்டு இந்த கோதுமை மாவையும் அந்த ரவையும் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி, சீனியும் போட்டு கிண்டி அந்த கரண்டியில் எடுத்து சட்டியில் ஊற்றணும். ஊற்றி எடுத்துகிட்டு வரேன் பணியாரத்தை. கோதுமை, சீனி, ரவை எல்லாத்தையும் போட்டு பழத்தை போட்டு பண்ணிக்கிறேன். இப்போ சரி, எனக்கு எந்த பாட்டு தெரியும்? பாட்டு படிந்தாக்கி நான் ஒரு கல்யாண வாழ்த்து பாட்டு படிக்கும். ஒரு பாட்டு என்ன, கொழிஞ்சி அடி கொழிஞ்சி நாவ கொழிஞ்சி கற்புஞ்சோ பூங்கலந்தெடுத்த பொட்டகமே பொட்டகத்தை கொல்ல வந்த பொழுதும் குதிக்கலையோ, ஆக்காட்டி மாமே தாக்காட்டி வாரோவோ, அளவுள்ள மாமே கொடம்பிடிச்சி வாரோவோ, சின்னையா இருவேரும் சின்ன குருதையில் பெரியய்யா இருவேரும் போர் குருதையில், தாத்தாமார் எல்லாரும் கத்த குருதையில் போடுங்க 21 கொலகை, ஒரு கொட்டை புளியம்பழம் உடச்சி வருவாங்க, ஊரெல்லாம் சந்தனம் பூசி வருவாங்க, கொட்டுக்கு மத்தனம் தட்டி வருவாங்க, கூட வந்த தோழிக்கு மாலை இட்டு பார்ப்பாங்க, மாலைக்கும் மாலை மனம் பார்த்து சூடுவாங்க, ஊருக்கு மேற்க வசந்த கொடை வருது, உங்கள் கொடையும் இல்லை எங்கள் கொடையும் இல்லை, பூ கொண்டாந்த புண்ணியர் கொடையும் இல்லை, தாலி கொண்டாந்த கர்மர் கொடையும் இல்லை, கை பிடிச்ச கணவர் கொடைதான். சொல்லுங்க. அதான் 2 சோடப்பு போடணும். இதில் போடணும். இந்த பழம் போடுவோமா புஷ்ஷுன்னு வந்துடும். பணியாரம் சுட்டாச்சு. பணியாரத்தை சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இனிப்பாக நல்லா இருக்கும், நல்லா ருசியாக இருக்கும். ஒரு நாளைக்கு சாம்பார் சோறு தூங்கணும். இன்றைக்கி இப்போ இந்த பணியாரத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிப்போம்.